ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, மா நகஸத் ஸதகத்தும் மின் மாலி. ஒரு மனிதன் எவ்வளவு தர்மம் செய்தாலும் சரி, அந்த தர்மத்தால் இவனுடைய பொருளாதாரம் ஒரு பொழுதும் என்ன செய்வதில்லை, குறைவது கிடையாது, ஒரு பொழுதும் குறைவது கிடையாது. வமா ஸாதல்லாஹு அப்தன் பிஅஃவின் இல்லா இஸ்ஸா. மன்னிப்பதால் ஒரு அடியானுக்கு கண்ணியம் அதிகரிக்குமே தவிர எது பிரச்சனையாகாது, அவனுக்கு எந்த விதமான தாழ்வும் அவனுக்கு ஏற்படாது. மன்னிச்சுட்டு போறதுனால எதுவும் சொல்லலாம், ஆனா அவனுக்கு தாழ்வு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்த மாட்டான், கண்ணியத்தை தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், ஏற்படுத்துவான். வமா தவாதா அஹதுன் லில்லாஹி இல்லா ரஃபஅஹுல்லாஹ். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு மனிதன் பணிந்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நிச்சயம் அவனை என்ன செய்வான், உயர்த்தியே தீருவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்காக சொன்னார்கள். இதை என்ன செய்தார்கள், வாக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னார்கள், உங்களிலே சில மனிதர்கள் இருக்கிறார்கள், நீங்க உங்களிடத்துல தீனார் திர்ஹத்தை கேட்டால் நீங்க கொடுக்க மாட்டீங்க, ஆனா அல்லாஹ்விடத்தில் அவர்கள் சொர்க்கத்தை கேட்டாலும் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், கொடுத்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே பணிவு மிக முக்கியமான விஷயம். எங்களது திறமைகள், எங்களது செயல்பாடுகள், எங்களது அந்தஸ்து, எங்களது பதவிகள், இதனாலெல்லாம் ஒரு நாளும் எங்களுக்கு இறைவனுடைய திருப்தி என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. உள்ளத்தை பெருமையிலிருந்து தூய்மைப்படுத்துவதன் மூலம், பணிவு என்ற குணத்தை வளர்த்துக் கொள்வதன் மூலம் நிச்சயமாக இறைவனுடைய திருப்தியை விட்டு பெரிய 2 தடைகளை நம்ம என்ன செய்யறோம், நீக்குகிறோம். பெரிய 2 தடைகளை. ஏனென்றால் நம்ம எவ்வளவு செஞ்சிட்டாலும் இந்த 2ம் இருக்க இருக்க என்ன செய்யும் தெரியுமா, எங்கள்கிட்ட ஒரு நாளும் என்ன செய்யாது, இந்த இது வளராது. பாருங்க, மக்காவுடைய வெற்றி நேரம் என்பது ஒரு மிகப்பெரிய உச்சகட்டமான ஒரு நேரம். அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார். குறைஷி கோத்திரத்துடைய மிகப்பெரிய லீடர், அகப்படாம மௌத்தாகாம கொல்லப்படாம தலைமைத்துவத்தை லைட் பண்ணி மக்கா வெற்றி வரைக்கும் வந்துட்டார். அவர் இஸ்லாத்துக்கு வர போற நேரத்தில் அப்பாஸ் அலியோட பாதுகாப்பு, அபூபக்கரோட பாதுகாப்போட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த படையை நோக்கி வராங்க. ரசூலுல்லாஹ் கிளம்புறதுக்கு லட்சக்கணக்கான மக்களோட என்ன செய்றாங்க, உட்கார்ந்து கண்டிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கண்ணிய அபூ சுஃபியானுக்கு கொடுக்கிறதுக்காக அழைச்சிட்டு வராங்க. அந்த டைம்ல சுஹைபர் ரூமி, சல்மான் ஃபாரிசி, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு யாரு, சமூக ரீதியான அந்தஸ்துல அவர்களுக்கு இல்ல, இஸ்லாம் கொடுத்த அந்தஸ்தை தவிர தனி வைக்கிறாங்க. அபூ சுஃபியானை கண்டுட்டு அவங்களுக்கு சரியான ஒரு வேதனை, இவ்வளோ அநியாயத்தை மன்னிட்டு இஸ்லாத்தை வேற என்ன செய்யறா, ஏற்றுக்கொள்ள வாரானே அப்படின்னு. அப்படித்தானே 100 பேரை கொலை செஞ்சுட்டு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கல நம்மளோட மனசு என்ன செய்யும், இஸ்லாத்துக்கு வரணும் அது வேற, ஆனா மனசு என்ன செய்யும், ஏத்துக்கலாது. அதனால அவங்க சொல்றாங்க, வல்லாஹி மா அஹதத் சுயூஃபுல்லாஹி மின் அதுவில்லாஹி மா அஹதஹா. எதிரிகள் அல்லாஹ்வுடைய வாள்கள் சரியான இடத்தை என்ன செய்யல, அடையவில்லை அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. இது யாரோட காதுல விழுவுது, அபூ சுஃபியான் காதுலையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காதுலையும் விழுது. முக்கியமான ஒரு ஆளை கொண்டு போயிட்டு இருக்கக்குள்ள இந்த ஒரு மூலையில் இருக்கிற 4 பேர் ஏதாவது பேசினா எப்படி இருக்கும், நம்முடைய இயல்பான குணம் என்ன செய்யும், அப்படி வெளிவரும். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிறந்த நபித்தோழர், சாதாரண மக்களை போல உள்ளவர். அவருக்கு கோபம் வந்துட்டு நேர போய் சொல்றாரு, அத்தகூலுன ஹாதா ஃபீ சய்யிதி குரைஷின் வ ஷைஹிஹிம். குறைஷிகிட்ட தலைவரை பார்த்தா இந்த வார்த்தை பேசுறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை அவங்ககிட்ட என்ன செய்றாங்க, பேசுறாங்க. எப்படி அந்த 3 பேருக்கு எப்படி நொந்திருக்கும். முக்கியமான, அதாவது வெற்றி விழா கொண்டாடக்கூடிய மாநாடு, தௌஹீத் 20 வளர்ச்சிக்கு பிறகு மாநாட்டில் என்னது உட்கார்ற கட்டத்தில் யாராவது கஷ்டப்பட்டு ஆட்டோல நோட்ஸ் ஓட்டுறதுக்கு கஷ்டப்பட்டிருப்பாரு, அவர் இப்படி ஒரு வார்த்தை பேசினா எப்படி இருக்கும். அவர் வெறுமனே நோட்டீஸ் ஓட்டி தான் கஷ்டப்பட்டுக்கிறாரு, வேற எதுவும் இல்லை. அவர் அந்த வார்த்தை பேசினா நம்மளுக்கு எப்படி இருக்கும், என்ன செய்யும், குணத்தை, மனிதன் அந்த சைத்தானிய குணத்தை வெளிப்படுத்துமா இல்லையா. ஆனா அவருக்கு பேச தகுதி இருக்கா இல்லையா, தகுதி 100% உண்டு. சொல்லிட்டு போயிட்டார், அவங்க அமைதியாயிட்டாங்க. இவங்க போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் இப்படியெல்லாம் பேசினாங்கன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அக்லப்தஹும் யா அபூபக்கர். அபூபக்கரே, அந்த 3 பேரையும் கோபப்படுத்திட்டீங்களான்னு கேட்கிறாங்க. அந்த 3 பேரையும் நீங்க கோபப்படுத்திட்டீங்களான்னு கேட்டாங்க. அப்ப அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னார்கள், என்ன தெரியுமா, இன் குன்த அக்லப்தஹும், அவர்களை நீங்கள் கோபப்படுத்தி இருந்தால் ஃபக்கத் அக்லப்த ரப்பக், நீங்கள் இறைவனை கோபப்படுத்தி விட்டீர்கள் சொன்னாங்க. நீங்கள் அல்லாஹ்வை கோபப்படுத்தி விட்டீர்கள் என்று ரசூலுல்லாஹி. அபூ சுஃபியானை பார்க்கல, இவங்க கூட்டிட்டு வந்த அந்த மரியாதை என்னது கண்ணியமான பயணத்தை ரசூலுல்லாஹ் பார்க்கல. அந்த 3 பேரும் முஸ்லிம்கள், இந்த இஸ்லாத்துக்காக பாடுபட்டவர்கள், அத்திவாரத்தில் உள்ளவர்கள். இன் குன்த அக்லப்தஹும் ஃபக்கத் அக்லப்த ரப்பக், ரப்பை நீங்கள் கோபப்படுத்தி விட்டீர்கள் சொல்லி. அந்த இடத்துல அவதானிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த மௌகிஃப்ல சில நேரத்தில் பிரிவு வாரடம் இதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ல அப்படி என்று சொன்னால், அபூபக்கர் அல்ல என்று சொன்னார் ரலியல்லாஹு அன்ஹு, 2ஆ உடைஞ்சிரும். அவர் ஒரு இயக்கம், இவர் ஒரு இயக்கம். ஏன் முக்கியமான கட்டத்தில் வச்சு பேசிட்டாருன்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நேர அந்த 3 பேர்ட்டே போறாங்க. இப்ப முக்கியம் அல்லாஹ்வுடைய திருப்தி தான் எனக்கு முக்கியம், போறாங்க.
போய் சொல்றாங்க, அக்லப்துக்கும் யா இஹ்வதா, நான் உங்களை கோபப்படுத்தி விட்டேனா எனது சகோதரர்களே என்று கேட்டாங்க. நான் உங்களை கோபப்படுத்தி விட்டேனா எனது சகோதரர்கள் என்று கேட்டாங்க. அப்ப அவங்க சொன்ன பதில், லா யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களோட பாவங்களை மன்னிக்கட்டு, நீங்க எங்களை என்ன செய்யல, கோபப்படுத்தவில்லை அப்படின்ற வார்த்தை என்ன செய்தார்கள் அந்த 3 சகோதரர்கள் சொன்னார்கள். காரணம், அவர்களும் அபூபக்கரை யாருன்னு விளங்கி வச்சிருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்டவர் என்பதை என்ன செஞ்சாங்க, விளங்கி வைத்திருந்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, பணிவு என்கின்ற ஒரு பகுதி எப்படி இல்லாம போயிருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் எப்படி சிம்பிளாக முடிக்குதா இல்லையா? இதுதான் இறை திருப்தியை இலக்காக வைத்த மக்களுடைய செயல்பாடுகள். இந்த ஒன்று இல்லாததனால எத்தனை பிரச்சனைகள் தேவையில்லாம என்ன செய்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை இலக்கு வைத்து இறை திருப்தியை இலக்கு வைத்தா நிறைய மன்னிச்சிருவோம், நிறைய விட்டு கொடுத்துருவோம், பெருமை தன்மை குறைஞ்சிரும், நிறைய சிக்கல்கள் தானா அவிழ்ந்து போயிடும். ஆனால் அது இல்லை என்பதுதான் இந்த சமுதாயத்திலே நாம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு நிலை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இறை திருப்தியை இலக்காக வைத்த இந்த பயணத்தில் மிக இடைஞ்சலாக இருக்கக்கூடிய, மிகப்பெரிய தடைக்கல்லாக இருக்கக்கூடிய பெருமை என்ற குணத்தை அல்லாஹு தஆலா எம்மை விட்டும் முழுமையாக அகற்றி பணிவு என்ற குணத்தை அல்லாஹு தஆலா எம்மிடத்திலே வளர்க்க வேண்டும் என்று பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். ஹாதா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.